தமிழக மீனவர்களிடம் பறிமுதல் செய்த படகுகளை இலங்கை கடற்படையிடம் வழங்க புதிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய மீனவர்களின் படகுகளை கடற்படையினர் பயன்பாட்டிற்காக வழங்க புதிய அரசு உத்தரவிட்டுள்ளதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யும் அட்டகாசத்தில் தொடர்ந்து இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருகிறது. அவ்வாறு தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை முன்பெல்லாம் இலங்கை அரசுடைமையாக்கி ஏலம் விடும் சம்பவங்களும் அரங்கேறி வந்தன. இந்த நிலையில தற்போது தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்குமாறு அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய இலங்கை அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது இந்திய மீனவர்களிடமிருந்து படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில அவைகளை இலங்கை கடற்படையின் பயன்பாட்டிற்கு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது இலங்கை கடற்படைக்குள்ள எல்லை தாண்டிய சமயங்களில் பிடிக்கப்பட்ட இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினால் கைப்பற்றப்பட்டு மன்னார் மற்றும் மயிலிட்டி துறைமுகங்களை நிறுத்தி வைக்கப்பட்டு நல்ல நிலையில இருக்கக்கூடிய படகுகளை கடற்படையோட பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் என அந்நாட்டு கடல் தொழில் அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது தமிழக மீனவர்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து உருவாக்கப்பட்ட அந்த படகுகளை இலங்கை அரசு இலங்கை கடற்படையிடம் ஒப்படைப்ப சம்பவமானது தமிழக மீனவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு மத்திய மாநில அரசுகள் தமிழக மீனவர்களின் படகுகளை மீண்டும் மீனவர்களிடமே ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.